பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு எப்பவுமே கேட்குற ஒரு வார்த்தையை தான் இப்போவும் நான் கேட்குறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஓகே. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களையும் மாத்திரை நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ தேவன் என்று இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாமா? என்ன பாட்டுனா, குயவனே குயவனே படைப்பின் காரணனே. இந்த பாட்டெல்லாம் சேர்ந்து பாடலாமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உன் கிருபையாய் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உன் கிருபையாய் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உகந்ததாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஓகே, இப்போ நம்ம பாடின பாட்டில் என்ன பார்த்தோம்? குயவனே குயவனே அப்படின்னு பாடினோம்ல. இப்போ இதுக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கணும்ல. அதுக்கு என்ன கொடுக்குறேன்னா, உபயோகம் உள்ள பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் தலைப்பை உங்களுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபயோகம் உள்ள பாத்திரம் அப்படின்னா என்னது? உபயோகமற்றது, உபயோகம் உள்ளது அப்படி சொல்றாங்களே. என்னன்னா, பயனுள்ள பாத்திரம், அதை தான் உபயோகம் உள்ள பாத்திரம் சொல்லி
தமிழ்ல நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ பயனுள்ள பாத்திரம், இது என்னடா இது, பைபிள்ல இது எங்க இருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். பைபிள் எங்க இருக்கு நம்ம பார்க்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதுல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை முதல்ல வாசிக்க கேட்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பொன்னு வெள்ளி அதுவும் இருக்குது, மரமும் மண்ணுக்குரிய பாத்திரமும் இருக்குது. வாசிங்க. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உள்ளவைகள். போதும். அவற்றுள் சில கனத்துக்கும் சில கனவீனத்திற்கும் உள்ளவைகள். கனத்துக்குரிய பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம். இப்ப நம்ம சொல்லலாமா, நம்மளே பார்க்கலாமா? எது கனத்துக்குரிய பாத்திரம்? பொண்ணும் வெள்ளியும் நம்ம என்ன பண்ணுவோம், கனத்துக்குரிய பாத்திரம் சொல்லிட்டு பெருசா அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம், ஷோகேஸ்ல வைப்போம், அங்க வைப்போம், இங்க. ஆனா கனவீனத்துக்குரிய பாத்திரம் சொல்லிட்டு மரத்தையும் மண்ணையும் நம்ம நினைச்சுப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்குள்ளே இருக்கணும். என்ன தெரியுமா? பயன்படணும், மற்றவங்களுக்கு உபயோகப்படணும். உபயோகப்படலைன்னா அது வேஸ்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குயவன் கையில அல்லது ஒரு எஜமானோட கையில ஒண்ணு இருக்குதுன்னா, ஒரு பாத்திரம் இருக்குதுன்னா, அது பயன் இருந்தாதான் அதற்கு மரியாதை. அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் ஏசப்போட கையில நம்ம இருக்கிறோம் இல்ல? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு தெரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எம்மில் நீர் உறவானி, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத எம்மில் நீர் உறவானி, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீர் இல்லாமல் என் உலகம் விடியாதே. இதாங்க நம்ம எல்லாரும் யாரு? உடைந்த பாத்திரம். ஆனா இந்த பாத்திரத்தை இயேசு என்ன பண்றாராம், எடுத்து பயன்படுத்துறாராம். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எஜமானோட கையில இருக்கிற ஒரு பாத்திரமா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நீங்களும் நானும் நினைக்கிறோம், நான் ஒண்ணுக்குமே உதவாதவங்க, என்னை எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு டேலண்ட் இருக்கும் இல்ல? நல்லா பேசுவீங்க, நல்லா பாடுவீங்க, நல்லா எழுதுவீங்க, நல்லா வரைவீங்க. இதை என்ன பண்ணணும்? ஏசப்பாக்காக பயன்படுத்தணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னோட வாழ்க்கையில கூட என்கிட்ட சில தாளந்துகள் இருக்கும். ஆனா அதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஏசப்பாக்காக பயன்படுத்துவேன். இன்னைக்கு உங்ககிட்ட சில தாளந்துகள் இருக்கும், அது ஏசப்பாக்காக நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு பாத்திரத்துல சின்னதா ஒரு ஓட்டை இருந்தா கூட அது என்ன பண்ணாது, யாருக்குமே பயன்படாது. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான், நம்ம வாழ்க்கையில நிறைய ஓட்டைகள் காணப்படும். ஆனா அந்த ஓட்டைகளை நம்ம என்ன பண்ணணும்? அடைக்க முயற்சி பண்ணணும். நீங்க நினைக்கிறீங்க என்ன ஓட்டைன்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஓட்டை என்ன தெரியுமாங்க? நம்ம வாழ்க்கையில சில குறைகள் இருக்கும், சில பாவங்கள் இருக்கும், பரிசுத்தம் இல்லாமல் இருப்போம். நம்மை நாமே சுத்திகரிக்கணும். அதுதான் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கோங்களேன். 21வது வசனத்தை இப்ப வாசிக்க போறோம். வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அவைகளை விட்டு, அவைகள்னா என்ன? நம்முடைய பாவங்கள்.
இந்த பாவங்களை விட்டு நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டோம்னா நம்ம யார் தெரியுமா? கனத்துக்குரிய பாத்திரம். புரியுது அவங்க எல்லாருக்கும்? கனத்துக்குரிய பாத்திரம்னா யாரு? நம்ம பாவத்துல இருந்து. அதனாலதான் வசனம் போட்டிருக்க நீதிமொழிகள் 28:13 என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ இந்த இரக்கம்ன்றது என்னதுன்னா கனத்துக்குரிய பாத்திரம். அப்ப நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். அவைகளை அப்படின்னா என்னது? பாவங்களை. நம்ம என்னெல்லாம் பாவம் செய்யறோம் அப்படி யோசித்து பாருங்களேன். நீங்க நினைக்கிறீங்க, நான் பெருசா என்ன பாவம் செய்யறேன், நான் பெருசா ஒரு பாவமும் செய்யவே இல்லையே அப்படின்னு ஒரு நேரம் நீங்க நினைக்கலாம். நான் சொல்லட்டுமா, நம்ம ஒருத்தவங்களை பத்தி குறை பேசுறது பாவம், இல்ல ஒருத்தவங்களை ஏமாத்துறது பாவம், நம்முடைய தசம பாகத்தை வஞ்சிக்கிறது பாவம். இல்ல நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு 1000 ரூபாய் தான் பென்ஷன் வருது அப்படின்னு ஒரு நாள் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த 1000 ரூபாயில ஏசப்பாக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தலாம். அல்லேலூயா. இதுதான் அவர் எதிர்பார்க்கிற பாத்திரம். நம்ம கனத்துக்குரிய பாத்திரமா இல்ல கனவீனத்துக்குரிய பாத்திரமான்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். சரி, நான் உங்களை சொன்னேன்ல, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், யாரும் ஏமாற்றக்கூடாது. ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? முதல்வர் ஸ்டாலின் அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ இந்த மகளிருக்குலாம் ஒரு 1000 ரூபாய் போடுறேன்னு சொன்னாங்களா. நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு ஆனால் அது கிடைக்கவே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லார்கிட்டையும் சொன்னேன், யாரும் ஒன்றும் முயற்சி பண்ணல. நானும் அதை பெருசாக எடுத்துக்காம விட்டுட்டேன். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சு. சரி, அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரலைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அது பெரிய விஷயமா நான் எடுத்துக்கவே இல்லை. ஆனால் எனக்கு மெசேஜ் மட்டும் மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கு, இந்த 1000 ரூபாய் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இப்போ செப்டம்பர் மாதத்தில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கஷ்டமானது. சர்ச்சை ஒயிட் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்போது எனக்கு இந்த வந்த மெசேஜை பார்த்துட்டு, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, சும்மா போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் போய் கேட்டேன். போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டேன். மேலே போய் கேளுங்க, இருந்தால் பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. நான் மேலே போய் கேட்டேங்க. கேட்டு செக் பண்ண உடனேவே உங்களுக்கு எல்லாருக்கும் சாட்சியாக சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு 10,000 ரூபாய் தான் தேவைப்பட்டுச்சு ஒயிட் வாஷ்க்கு. செக் பண்ண உடனே எனக்கு 13,000 ரூபாய் அங்கே சேர்ந்துருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, இந்த 13,000 ரூபாவை நான் எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஏன் தெரியுமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன்? நம்ம சுத்திகரித்து பரிசுத்தமாக நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா ஏசப்பா நம்மளை கனத்துக்குரிய பாத்திரமா நம்மளை பயன்படுத்துவார். பார்த்தீங்களா, ஏசப்பா என்னை எப்படி பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா? இது ஒரு சாட்சி தானே. உங்களை கூட ஏசப்பா ஒரு சாட்சியே வைப்பாங்க. எத்தனை பேரை கனத்துக்குரிய பாத்திரமா ஏசப்பா பயன்படுத்திட்டு இருக்காரு பார்த்தீங்களா? பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசேப்பை எல்லாரும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க, வித்துட்டாங்க, வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஏசப்பா பாருங்களேன், யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனால அவனை ஏசப்பா என்ன பண்ணாரு, கனத்துக்குரிய பாத்திரமா ஏசப்பா மாற்றினாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களை ஏசப்பா கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்த விரும்புறாரு. அதுக்கு ஒண்ணுதாங்க நான் செய்யணும், நீங்க செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்களா? என்னங்க செய்யணும், நான் என்ன கனத்துக்குரிய பாத்திரமா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்களேன், நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டு பாருங்களேன், நம்மளை சுத்திகரிச்சு பாருங்களேன். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாருங்களேன். ஏசப்பா நம்மளை மன்னிச்சு கனத்துக்குரிய பாத்திரமா நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுவாரு, மாற்றுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ பேர் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மளையே நம்ம ஏசப்பா கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க, சிஸ்டர் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆமாங்க, இப்ப கூட நான் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். என்ன தெரியுமா, நீங்க ஏசப்பாக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை ஏசப்பா கனத்துக்குரிய பாத்திரமா எடுத்து பயன்படுத்துவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். எத்தனையோ நாட்கள் நான் விட்டு கொடுத்தனால்தான் ஏசப்பா என்ன கனத்துக்குரிய பாத்திரமா என்னை பயன்படுத்துறார். அவர் சொல்லியிருக்காரா, உங்களை ராஜாக்கள் மத்தியிலும்
பிரபுக்கள் மத்தியிலும் நான் என்ன பண்ணுவேன், அமர பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க. இப்ப வேணா பலர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்களை வேணான்னு தள்ளி வச்சிருக்கலாம், உங்களை வெறுத்திருக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறோம், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறோம். ஆமாங்க. ஏசப்பா நம்மள எல்லாரும் வெறுத்துடலாம், எல்லாரும் தள்ளிடலாம். ஆனா ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை தள்ளவும் மாட்டாரு, நம்மளை வெறுக்கவும் மாட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நம்மள உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாராம். நீங்க சங்கீதம் 91 பாருங்களேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. அப்ப ஏசப்போட நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், நம்முடைய பாவங்களை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கும் இங்கேயும் அதான சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கணும், நம்மை பரிசுத்தப்படுத்திக்கணும். இப்ப பரிசுத்தப்படுத்திக்கும் போது ஏசப்பா நம்மளை உபயோகப்படுத்துவார், பயன்படுத்துவார். அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும். வேதத்துல போட்டிருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மள என்ன பண்ணணும், நம்ம பரிசுத்தமாய் பாதுகாக்கணும். எல்லாரும் பாவிகள் தாங்க, எல்லாரும் பாவிகளா இருந்து ஏகமாய் நம்ம என்ன பண்ணோம், பாவம் செய்து கெட்டு போயிட்டோம். ஆனா கெட்டு போன நம்மள ஏசப்பா என்ன பண்றாருன்னா, நம்ம பாவங்களை நம்ம ஒத்துக்கிட்டு அறிக்கையிடும் போது கெட்டு போன நம்மளை எடுத்து ஏசப்பா என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்களா, இளைய குமாரனும் இல்ல பெரிய மூத்த குமாரன் 2 பேர் இருப்பாங்களா. இப்ப நம்ம சாதாரண சொல்லுவோம், கெட்ட குமாரனும் இல்ல 2 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்கள ஒருத்தர் கெட்ட குமாரன், இளைய குமாரன். அந்த இளைய குமாரனை என்ன பண்ணிட்டாரு, அவர் பாவத்துக்கு அடிமையாகி போயிட்டார். ஓகேவா, தன் தகப்பனை விட்டு போயிட்டார். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணாரு, மனம் திரும்பி தன் தகப்பன் கிட்ட வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் மனம் திரும்பி வரும்போது ஏசப்பா நம்மள என்ன பண்ணுவாங்க, ஏற்றுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது ஏசப்பா நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மளை பயன்படுத்துவாங்க. ஆமாங்க. சில இடத்துல சில ஓட்டை பாத்திரத்துல விழுந்துருச்சுன்னா அது வேண்டானே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆமாங்க. நம்ம பாவத்துல நம்ம அப்படி கண்டினியூவா இருந்தோம்னா நம்மள வேணான்னு சொல்லி ஏசப்பா வேண்டான்னு சொல்லி விலக்கிடுவாரு. அதனால நம்ம பாவங்களை விட்டு இயேசுவுக்காக நாம அர்ப்பணம் பண்ணி கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளை ஏசப்பா பயன்படுத்துவார். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்படிலாம் நம்மளை பயன்படுத்துவாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏசப்பா நம்மளை பல விதத்துல பயன்படுத்துவார். இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, நான் ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என்னால இது முடியாதுங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. ஆனா ஏசப்பா சொல்றாரு, உன்னால எல்லாமே முடியும். நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களால அந்த குழந்தைக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களால அந்த குழந்தைக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும். அல்லது ஒரு வயசான ஒருத்தவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதனாலதான் அதுதான் உபயோகம் உள்ள பாத்திரம். இன்னைக்கு நம்ம அநேகருக்கு என்ன பண்ணணும்னா, உபயோகம் உள்ள பாத்திரமா நம்ம பயன்படணும் இல்ல. ஏசப்பா அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அவரு நம்ம உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. உங்களுக்கு அந்த வசனம் தெரியும் தானே, யோவான் 3:16. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவுதாங்க. ஏசப்பா மேல நம்ம என்ன பண்ணணும், அன்பு கூறணும். ஒரு பெட்மன் செய்யப்பட பாடல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அவ்வளவுதாங்க. ஏசப்பா மேல நம்ம என்ன பண்ணணும்னா அன்பு கூறணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இததான் ஏசப்பா நம்ம கிட்ட
எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரம்? உபயோகமுள்ள பாத்திரம் இல்ல, குயவன் கையில் உள்ள பாத்திரம். ஒரு குயவன் கையில ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை போட்டு உடைக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ண மாட்டான்? நினைக்கவே மாட்டான். அதே மாதிரிதான் ஏசப்போட கருத்துல நம்மளும் பயனுள்ள பாத்திரமா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு இருக்கணும்ல. ஏசப்பா நிறைய என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஏசப்பா நம்மளுக்கு உரிமை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அந்த உரிமையை நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும். ஏனுங்க, எல்லாருமே தப்பு செய்யறவங்க தான். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையை அற்று போனார்கள். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்யறவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த பாவத்துல இருந்து ஒரு நாள் என்ன பண்ணோம்? நம்ம விடுதலையாகி வரணும் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாது. அதாங்க இயேசுவோட அன்பு என்றுமே என்ன பண்ணாது? மாறாது. உன் மீறுதலுக்காக இயேசப்பா என்ன பண்ணாங்க? அடிக்கப்பட்டாங்க. அப்போ உன் அக்கிரமங்களுக்காக இயேசப்பா என்ன பண்ணாங்க? மரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இல்ல, இயேசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்துகிட்டு இருக்கோம். அப்ப ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா, உமக்கு பிரியமானதை நான் என்ன பண்ணணும்? செய்யணும். இப்ப நீங்க நினைக்காதீங்க, சிஸ்டர் என்னடா ஒரு பிளஸிங் கூட சொல்லல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கும் போது, நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் போது, நம்ம பாவத்துல இருந்து விடுதலை ஆகும்போது, அப்ப நமக்கு நிறைய பிளெஸிங்ஸ் என்ன பண்ணுவாங்க? நிச்சயம் ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுப்பாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். எங்க சபையில ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு அவங்க எங்க சபையில வந்து செய்தி கொடுக்க வந்தாங்க. அப்போ அவங்க செய்தி கொடுத்துட்டு போகும்போது இந்த சகோதரிக்காக ஜெபிக்கும் போது அவங்க சொன்னாங்களாம், உங்ககிட்ட ஒரே விஷயத்துல மட்டும் உங்ககிட்ட உண்மை இல்லை அப்படின்னாங்க. அந்த விஷயம் என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய தசம பாகத்துல குறையப்பட்டிருக்கீங்க. அதை மட்டும் நீங்க உயர்த்தி கொடுத்து பாருங்க, உண்மையா நீங்க அதை பிரிச்சு கொடுத்து பாருங்க, ஏசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு அந்த சிஸ்டருக்கு சொன்னாங்களாம். அப்ப இவங்களும் என்ன பண்ணாங்களாம், சரி நம்ம செக் பண்ணித்தான் பார்க்கலாமே, வேதத்துல போட்டிருக்கல, தசம பாகத்தினால என்னை சோதித்து பாருங்க அப்படி சொல்லிட்டு இருக்குது இல்ல. அதே மாதிரி மல்கியா 3:10 என்ன வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். அப்ப இவங்களும் என்ன பண்ணாங்களாம், எப்பவுமே இவங்க சபைக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இவங்க சொல்லிட்டு போன அந்த மாதத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்களாம். இப்ப கொடுத்து பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, சாட்சி சொன்னாங்க, நான் ஏசப்பாவை சோதிச்சு பார்த்தேன். ஆனா என் வாழ்க்கையில நான் கொடுத்ததுக்கும் அதிகமா என் கணவருக்கு வந்து வேலையில சம்பாத்தியத்தை கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த சகோதரி, அவங்க பேர் வந்து வாணி, அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. நான் பேர் கூட சொல்லிடுறேன் பாருங்க. அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. ஆமே, நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஏசப்பாக்கு கொடுக்கறதுல எதையிலுமே குறைய கூடாது. நான் சொல்றேன், வெறும் தசம பாகம் இல்லை இல்ல, காணிக்க கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லைங்க. உங்களுடைய வேலையில இல்ல, உங்களோட ஜெபத்துல இல்ல, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல ஏசப்பாக்கு தசம பாகம் கொடுக்கணும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க அரிசி கழுவிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது வழியில நடந்து போயிட்டு இருக்கும்போது, எங்க ஊர்ல ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜு கிட்ட நீங்க போகும்போது, அப்படிலாம் இருக்கும்போது நீங்க ஏசப்பாவை என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவங்க எங்க அப்பா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அப்ப என் பாவத்தை எல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், நான் நிறைய பாவம் செய்வேன், அந்த பாவத்தை எல்லாம் நான் ஏசப்பா கிட்ட அறிக்கையிடுவேன். அதனால என்ன தெரியல, இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்காங்க. ஆமாங்க, உங்களையும் ஏசப்பா நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. ஆபிரகாமை அழைத்தீர், ஆசீர்வாதம் கொடுத்தீர், அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வாதம் கொடுத்தீர், அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர்,
நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. சரி, அதனால நம்முடைய பாவத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அறிக்கையிடணும். ஏசப்பா நமக்காக எல்லாவற்றையும் செய்வாருன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தூக்கி ஒரு அழில சொல்லுங்களேன். நிச்சயமாங்க ஏசப்பா எல்லாத்தையும் செய்வார். இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நம்ம கிட்ட யார்கிட்டங்க பாவம் இல்லை? என்கிட்ட கூட பாவம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா இவங்க பாஸ்டர், இவங்க எதுவும் பாவம் செய்ய மாட்டாங்க? இல்லைங்க, எல்லாரும் பாவம் செய்யறோம். ஆனா அந்த பாவத்தை ஏசப்பா கிட்ட அறிக்கையிடும் போது நிச்சயமா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? நம்மள ஆசீர்வதிப்பார். இதுதாங்க உண்மை. அதனால நீங்க விசுவாசிங்க, நீங்க ஏசப்பாவை நம்புங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரி சரி, நம்மளுடைய கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றி சொல்றப்பா. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அசைவாடும் ஆவி, தூய்மையின் ஆவி, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமீ. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோமப்பா. இந்த இடம் அசைகிற மாதிரி ஆண்டவரே எங்க உள்ளத்துல நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் பரிசுத்தமா இருக்க என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. நாங்கள் நெஞ்சார நன்றி சொல்றோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதே உனக்கு பெரிய மாட்டோம். ஏசப்பா, எங்களை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தேவையுள்ள பிள்ளைகளுக்கு அவள் தேவைகள் சந்திக்கப்படுங்கப்பா. கண்ணீரோடு தன் பாவங்களை அறிக்கையிடுகிற பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, என்னோட கூட நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா, எங்களுடைய சபைக்கு நீங்க உதவணும்னு நினைச்சீங்கன்னா, எங்க சபை வந்து ஸ்லெம் ஏரியால இருக்குது, ஒரு கிராமத்தின் பகுதியில இருக்குது. எங்க சபைக்கு நீங்க உங்களுடைய பழைய உடைகள் அல்லது உங்ககிட்ட வேண்டாம்னு சொல்ற பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கும். நீங்க அதை எங்க சபைக்கு நீங்க கொடுக்கலாம். நீங்க வந்து எங்க சபையை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். என்னோட கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய செல் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்க பார்த்து என்னோட கூட பேசுங்கள். நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.